இதுவும் வந்து நான் ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்குறேன். ஏன்னா திமுக நேரடியாக போய் பேசினாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணுற மாதிரி ஆயிரும். நாளைக்கு அவர் வரலன்னா, இப்போ ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி திமுக தான் குழப்பம் விளைவிக்கின்றது அப்படின்றாங்க. அப்போ அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஆயிடும் இல்லையா? இல்ல, அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அந்த கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ராமதாஸ் தெரிவிக்கல. இல்ல, அதுதான் சொல்றேன். அவர் தான் சொல்றாரு இது திமுக தான் குழப்பத்துக்கு காரணம் அப்படின்னு. அப்போ இந்த நேரத்தில் திமுகவில் யாராவது போய் பார்த்தாங்கன்னா முடிவே கட்டிடுவாங்க. அது மட்டும் இல்லை, தொண்டர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அன்புமணி அவர்கள் பின்னாடி சேர்ந்துருவாங்க. ஆஹா, திமுக குழப்பம் உண்டாகுது போல இது, அப்போ வந்து நம்ம சின்னையா பின்னாடி போயிடுவோம், அந்த கன்சாலிடேஷன் வந்துடும். ஸோ அதுக்காக வந்து இது திமுகவா அனுப்பிச்சாங்களா இல்லை இவரா வந்தாரா அப்படின்னு தெரியாது. பட்டு திமுகவுடைய நாலேஜ் இல்லாமல் அவங்க கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்காமல் இவர் வந்து சந்தித்திருப்பார். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் கூட கிடையாது, ஃப்ரான்ச்சைசி. திமுக அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அதனால அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் இவர் வந்திருப்பாரா அப்படின்றதெல்லாம், அவங்க கட்சியில் என்ன பண்ணுறதுன்றதையே அவங்க வந்து சொந்தமாக முடிவு எடுக்க முடியாது. அப்புறம் தானே அடுத்த கட்சியில் போய் பேசுறது. ஸோ இது வந்து ஆழம் பார்க்குற வேலைன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசிகா ஒரு வேளை முரண்டு பிடித்தால் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளில போகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு. பட் அந்த ஆப்ஷன் வீக் ஆப்ஷன். ஏன்னா திமுக கூட்டணியில் போட்டு ஐயா அவர்கள் சேர்றாருன்னு சொன்னால் அப்பவும் இந்த கருத்து வலுப்பெறும். திமுக தான் வந்து கோட்டையை உழப்பிட்டாங்க, அவங்க தான் கட்சியில் பிரச்சனையை பண்ணி பார்த்தீங்களா அங்கே கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அன்புமணி அவர்களுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு தான் சொல்வேன். கன்சாலிடேஷன் இவர் பின்னாடி வந்துடும். மேபி அவர் நான் கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவர் கூட்டணி வைக்கலாம். ஆனால் தொண்டர்கள் ஆதரவாளர்கள்லாம் அன்புமணி அவர்கள் பின்னாடி தான் இருப்பாங்க.